வருஷமா பைப் கனெக்ஷனே இல்லை, இதுல தண்ணி எப்படி வரும்னு கேக்குறாங்க. ரோடு வசதியே இல்லை, இதுல பேட்ச் ஒர்க் எப்படி வரும்னு கேக்குறாங்க. நிலமே இல்லை, எப்படி பட்டா கேக்குறதுன்னு கேக்குறாங்க. ஆங்காங்கே ரோடு போட்டார்கள், ஆனால் பேட்ச் ஒர்க். மக்கள் கிட்ட சென்று உங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டோம். மக்கள் கிட்ட போய் உங்கள் கோரிக்கைகள் என்ன நாங்கள் கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு. என்ன எந்த குறையுமே இல்லையா, ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஒரு குறை கூட இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அடிப்படை வசதிகள் ஏதாவது இருந்தால் தானே அதில் குறை என்று ஒன்று இருக்கும், வசதியாக இல்லாத பொழுது எப்படி குறை இருக்கும் என்று எங்கள்கிட்ட கேட்டாங்க. பல வருஷமா பைப் கனெக்ஷனே இல்லை, இதில் தண்ணி எப்படி வரும்னு கேட்குறாங்க. ரோடு வசதியே இல்லை, இதில் பேட்ச் ஒர்க் எப்படி வரும்னு கேட்குறாங்க. நிலமே இல்லை, எப்படி பட்டா கேட்குறதுன்னு கேட்குறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆனால் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுங்களா? இந்த ஆனால் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய சக்தி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதிர்க்கட்சியினர் அவர்களுக்கு ரொம்பவே பொருந்தும். சில நல்ல விஷயங்களை செய்தாலும் கூட ஆனால் அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்துருச்சு அப்படின்னா அதில் எதுவுமே அர்த்தமே இல்லாமல் போயிடும். உதாரணத்திற்கு, ஆங்காங்கே ரோடு போட்டார்கள், ஆனால் பேட்ச் ஒர்க். வீடு கட்டி கொடுத்தார்கள், ஆனால் பேட்ச் ஒர்க். அரசியலில் பலருக்கும் வாய்ப்பு கொடுத்தார்கள், ஆனால் அவற்றையெல்லாம் அவர்களின் குடும்ப உறவுகளுக்கே வழங்கினார்கள். பாலம் கட்டினார்கள், ஆனால் கான்ட்ராக்டர்களை தனது கைக்குள்ளேயே வைத்திருந்தார்கள். இன்னும் இப்படி பல ஆனாக்கள் உள்ளன. இருக்கிற தொகுதியிலேயே மிகவும் பின்தங்கிய தொகுதி எங்களுடைய கிருஷ்ணராயபுரம் தொகுதி தான். யானை கட்டி போரடித்த எனது சேர நாட்டு மண்ணிலே இன்று 3 நேரமும் முழுதாய் அமர்ந்து சாப்பிட உணவில்லை, குழந்தைகளுக்கு தரமான கல்வி இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, விவசாயிகளுக்கு நிலம் இல்லை, உண்ண உணவில்லை, சுகாதாரமான ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க நல்ல இல்லம் இல்லை. இப்படி இல்லை என்னும் வார்த்தை மட்டும்தான் கிருஷ்ணராயபுரம் தொகுதி முழுவதுமாய் நிறைந்து கிடக்கிறது. என்னதான் பண்ணீங்க? மாறி ஆண்டீர்கள். தமிழகத்தை மட்டுமல்ல, எல்லாத்தையுமே மாறி ஆண்டிங்க. ஆனால் மக்களுக்கு முழுவதுமான எந்த வசதியுமே நீங்கள் செஞ்சு தரவே இல்லை. கிருஷ்ணராயபுரம் மக்களே, இனி நீங்கள் சற்றும் கவலை கொள்ள தேவையில்லை. நம்ம முதல்வர் இருக்கிறார், சிறிது நாட்கள் காத்திருங்கள், ஒட்டுமொத்த நலத்திட்டங்களையும் நமக்கே செய்து கொடுப்பார். 3 மாதங்களிலேயே எவ்வளவு மாற்றங்களையும் நலத்திட்டங்களையும் கொடுத்திருக்கிறார், இனியும் செய்வார். மக்களின் இன்னல்களில் பங்கெடுக்கும் ஒரு அற்புதமான முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கிறார். முதல்வருக்கும் மக்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாய் இருந்து சட்ட உறுப்பினர்களாக நாங்கள் அனைவரும் செயல்படுவோம்.